என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். திருப்போரூர் அருகே ஒண்டர்லா தீம் பார்க், பிரம்மாண்ட ரோலர் கோஸ்டர் உள்ளிட்ட விளையாட்டுகளை கொண்ட அதிநவீன தீம் பார்க்கை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். சென்னை அருகே எம்ஜிஎம், விஜிபி, தாம்பரம் அருகே உள்ள கிஷ்கிந்தா, பூந்தமல்லி அருகே உள்ள குயின்ஸ்லாண்ட் என 3 தீம் பார்க்குகள் மட்டும் உள்ளன. ஊட்டி அருகே மேட்டுப்பாளையத்தில் உள்ள பிளாக் தண்டர் என்ற தீம் பார்க் மக்களின் முக்கிய விருப்பமிடமாக திகழ்கிறது. அது மட்டுமின்றி தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் சிறிய அளவிலான நீர் விளையாட்டுகளை மட்டும் கொண்ட தீம் பார்க்குகள் உள்ளன. கடும் வேலை சுமையால் பாதிக்கப்படும் மக்களின் மன அழுத்தம், குழந்தைகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள் நிறைந்த இந்த தீம் பார்க்குகள் வயது வித்தியாசமின்றி அனைவரையும் ஈர்க்கின்றன. ஆனால் இந்த தீம் பார்க்குகள் வெளிநாடுகளில் உள்ளது போன்று பிரம்மாண்டமாக இல்லை என்ற குறை மக்களிடம் உள்ளது. இந்தியாவின் பிரம்மாண்ட தீம் பார்க் நிறுவனமான ஒண்டர்லா கொச்சி, ஹைதராபாத், பெங்களூர், புவனேஸ்வர் ஆகிய 4 நகரங்களில் தங்களது தீம் பார்க்குகளை அமைத்துள்ளது. இருப்பினும் தமிழ்நாட்டில் அவர்கள் தங்களது தொழிலை தொடங்க முயற்சித்து கடந்த 2015ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் ஒண்டர்லா நிறுவனத்தின் சார்பில் திருப்போரூர் அருகே இல்லலூர் கிராமத்தில் தீம் பார்க் அமைக்க முடிவு செய்யப்பட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு கடந்த அரசு தரப்பில் எந்த ஒத்துழைப்பும் இல்லாததால் பணிகள் நின்று போயின. இதையடுத்து திமுக ஆட்சி தொடங்கியதும் அப்போதைய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒண்டர்லா நிறுவனத்திடம் பேசி அவர்களுக்கான திட்ட அனுமதி, நிலவகை மாற்றம் போன்றவற்றை விரைந்து முடித்துக் கொடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் ஒண்டர்லா நிறுவனம் திருப்பூர் அடுத்த இல்லலூர் கிராமத்தில் சுமார் 65 ஏக்கர் நிலத்தை விலை கொடுத்து வாங்கியது. சுமார் 611 கோடி ரூபாய் மதிப்பில் வெளிநாடுகளில் இருப்பது போன்று பிரம்மாண்ட ரோலர் கோஸ்டர், நீர் விளையாட்டுகளை கொண்ட அதிநவீன தீம் பார்க்கை அமைக்க அனைத்து அனுமதிகளும் உடனடியாக வழங்கப்பட்டன. இங்கிலாந்து நாட்டின் லண்டன் மற்றும் அமெரிக்க நாட்டின் நியூயார்க் போன்ற நகரங்களில் உள்ள பிரபல ஒலிகர் மற்றும் மாஃப்லாட் நிறுவனத்தின் இன்வெர்டட் தஞ்சரா ரோலர் கோஸ்டர் இந்தியாவின் முதலாக திருப்பூர் அருகே உருவாகியுள்ள ஒண்டர்லா தீம் பார்க்கில் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு மட்டும் 80 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக தெரிகிறது. இது மட்டுமின்றி 50 கோடி ரூபாய் செலவில் ஸ்பின் மில்க், ஸ்கை ரயில் போன்ற விளையாட்டுகளும் அதிநவீன நீர் விளையாட்டுகளும் செயற்கை நீர்வீழ்ச்சியும் இந்த கேளிக்கை பூங்காவில் உருவாக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி தமிழ்நாடு, இந்தியா உள்ளிட்ட வெளிநாட்டு உணவுகளை விற்பனை செய்யும் ரெஸ்டாரண்ட்டுகளும் அமைக்கப்பட்டன. இன்று முற்பகல் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கேளிக்கை பூங்காவை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் டிஆர்பி ராஜா, அமைச்சர் அன்பரசன், எம்எல்ஏ எஸ் பாலாஜி, செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா உள்ளிட்ட திமுகவினர், அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். சென்னைக்கு அருகே 65 ஏக்கர் பரப்பளவில் 611 கோடி ரூபாய் செலவில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டது. சுற்றுப்புற மக்கள் 1000க்கும் மேற்பட்டோருக்கு நேரடியாக வேலைவாய்ப்பு வழங்கியும் மறைமுகமாக 2000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் அளவுக்கு இந்த நிறுவனம் உள்ளதாக தெரிவித்தார். ஒரு நபருக்கு 1400 ரூபாய் எனவும் 2 நாட்கள் 3 நாட்கள் தொடர்ச்சியாக முன்பதிவு செய்தால் சலுகை உண்டு என்றும் கூறினார். தொடர்ந்து பேசியவர், கடந்த சில தினங்களுக்கு முன்பு டாக்டர் ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் முதல்வர் கூறியதுதான் நினைவுக்கு வருகிறது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் மக்கள் நலனில் என்றும் அக்கறையோடு செயல்படுவது திராவிட மாடல் ஆட்சிதான் என்று, தலைவர் ஆட்சிதான் என்றும் என்றார். இந்தியாவின் நம்பர் 1 தீம் பார்க் நிறுவனமான ஒண்டர்லா தனது புதிய தீம் பார்க்கை இங்கே சென்னைக்கு அடுத்த திருப்பூரில் துவங்கியிருக்கிறார்கள். மாண்புமிகு திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று இங்கே நேரடியாக வந்து திறப்பதாக இருந்தது. ஆனால் மழை காரணமாக ஆங்காங்கே சென்னையில் அவர் நேரடியாக களத்துக்கு செல்லவிருப்பதால் அங்கே அவர் அந்த பணியை செய்து கொண்டிருந்த போதும் அவர் நடுவில் நமது செக்ரட்டரியேட்டுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை, இந்த ஒண்டர்லா பார்க்கை திறந்து வைத்திருக்கிறார். அங்கிருந்து காணொலி காட்சி மூலமாக இந்த பார்க்கை திறந்து வைத்திருக்கிறார். ஒண்டர்லா குழுமம், திரு அருண் சித்லப்பள்ளி, அதே போல திரு சித்லப்பள்ளி அவர்கள் எல்லோரும் அவர்களது குடும்பத்தினர் அனைவரும் இங்கே வந்திருக்கிறார்கள். மாண்புமிகு MSME அமைச்சர் அருமையண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களும், இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஈகா அவர்களும், அருமையண்ணன் நமது பல்லாவரம், நமது தாம்பரம் SR ராஜா அவர்களும், இங்கே திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் பாலாஜி அவர்களும், இங்கே இதர மக்கள் பிரதிநிதிகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். மாவட்ட ஆட்சியர் மிக சிறப்பான ஏற்பாடுகளை இங்கே செய்திருந்தார்கள். இந்த ஒண்டர்லாவை பொறுத்தவரை இது ஒண்டர்லாவின் பிகெஸ்ட் இருக்கிறதுலே அவங்க
தீம் பார்க் அவங்களோட குடும்பத்தின் மிகப்பெரிய ஒரு ஒண்டர்லா இதுதான். நம்ம சென்னைக்கு அருகாமையில் அமைந்திருக்கும் இந்த ஒண்டர்லா தான். இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. அதுக்காக தான் மீனவங்க சந்திக்கணும்னு நினைச்சேன். இந்த MOU இன்று 611 கோடி ரூபாயில் இந்த தீம் பார்க் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 1000 பேருக்கு நேரடியாகவே வேலைவாய்ப்பை வழங்க இருக்கிறார்கள். மறைமுகமாகவும் பல ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு இங்கே இந்த பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பு வர இருக்கிறது. ஏன்னா இந்த MOU பாத்தீங்கன்னா 2015 போடப்பட்டது. 2015 போடப்பட்டு கிடப்பில் போடப்பட்ட ஒரு MOU-வாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். எவ்வளவு முயற்சி செய்து அப்பொழுது இது முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை. இருந்தாலும் இது சென்ற ஆட்சியில பண்ணது தானே அப்படின்னு நாங்கள் அதை ஒதுக்கிடல. நேற்று கூட முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்களின் பெயரில் இயங்கும் ஒரு கல்லூரிக்கு சென்று நமது மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் பேசும்பொழுது அவர் எப்படி அந்த அரசியல் மாண்பை அந்த இடத்தில் காண்பித்தாரோ அதுக்கு இன்னொரு ஒரு உதாரணம் தான் இதுவும். ஒரு MOU எப்பொழுது போடப்பட்டது என்பதில்லை. இது எதிரணியினர் போட்ட MOU என்பதற்காக கிடப்பில் போடுவது திராவிட நாயகன் அவர்களின் பணி அல்ல. யார் எந்த காலகட்டத்தில் போடப்பட்டிருந்தாலும் அதையும் தொடர்ந்து ஃபாலோ செய்து அதையும் பணிகளாக மக்களுக்கு வேலை வாய்ப்புகளாக மாற்றும் ஒரு அரசாங்கமாக திராவிட நாயகன் அவர்கள் திராவிட மாடல் அரசு இருக்கிறது என்பதற்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்த ஒண்டர்லா தீம் பார்க். எனவே 611 கோடி 1000 பேருக்கு வேலை வாய்ப்பை திராவிட மாடல் ஆட்சி அமைந்து ஓராண்டிலே 2022 கூப்பிட்டு இவங்களை திருப்பி கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சு 2023 இதை கேபினெட்ல வச்சு 2023 அக்டோபர்ல இது நம்ம அடிக்கல் நாட்டப்பட்டு இப்பொழுது திறப்பு விழா கண்டிருக்கிறது. மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது. உள்ள சென்று பார்த்தோம். இந்த சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் டாப் நாச்சா வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதை நிச்சயமாக கடைபிடிக்கணும் என்று அருண் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக அவர்கள் உலகத்தரம் வாய்ந்த சேஃப்டி ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அரசு அதிகாரிகளும் அதை கண்காணிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் தெரிவித்திருக்கிறேன். கைடன்ஸ் நிறுவனத்தில் நமது தராஜ் அகமது அவர்கள் உள்ளிட்ட MD உள்ளிட்ட அனைத்து குழுவினர்களும் எனக்கு பாராட்டுகள். ஏன்னா தொடர்ந்து அனைத்து MOU-களையும் இப்படி தேடி கண்டுபிடித்து அதை வேலை வாய்ப்புகளாக மாற்றுவதால் தான் தமிழ்நாட்டின் கன்வர்ஷன் ரேட் நம்பர் 1 இந்தியாவில் இருக்கிறது. இதற்கு காரணம் திராவிட நாயகன் அவர்களின் நல்லாட்சி, ஸ்பீட் ஆஃப் கவர்னன்ஸ் ஆஃப் திரு MK ஸ்டாலின் அவர்கள். புரியல என்னங்க ticket rates இந்த பார்க்குக்கு 1400 rupees 1400 rupees இந்த ஸ்டார்டிங் 1400 ரூபாய்க்கு ஸ்டார்டிங். அப்புறம் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் இருக்குது, குரூப்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. அந்த மாதிரி பாக்கி வண்டர்லா பார்க் மாதிரி அது இங்க எல்லாம் அதே சேம் ரேட் எல்லாம். ஓகேங்களா? வேலை வாய்ப்பை இங்கே இந்த சுற்றுவட்டார பகுதிகளுக்கு அதிகம் கொடுக்கணும்ன்றதையும் கேட்டுருக்கோம். அதையும் நிச்சயமாக கன்ஃபார்ம் பண்ணுவோம். உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்